ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கார்ன் ஜீரா கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம கார்ன் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா ஒரு அரை கப்பு நான் இப்போ போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்து, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, கொஞ்சம் அரிசி 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன், சீரக சம்பா அரிசி. அதையுமே இதில் நீங்கள் போட்டு இதோட கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். அப்புறம் ஜீரா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. இது போட்டால் அந்த ரைஸோட ஸ்மெல்லு அவ்வளவு நல்லாயிருக்கும், சாப்பிடக்குள்ளேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் போட்டிருக்கேன். சின்ன டம்ளராக இருந்தால் 1 1/4 டம்ளர் கணக்கு வச்சுக்குங்க. தண்ணி பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒரு 2 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஏன்னா கார்ன் வேகணும், அரை டம்ளர் சேர்த்து தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் குக்கரில் செய்யலை, கடாயில் தான் செய்கிறேன். அதனால கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல. அதேமாரி இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். கீழே தோசைக்கல் வச்சுருங்க, மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான இந்தமாரி கார்ன் கீ ரைஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஒரு காரம் இல்லாமல் ரொம்ப ஒரு இனிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காரசாரமாக நல்லா தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா நண்டு வறுவல் பண்ணியிருக்கேன். அதுமாரி வச்சா தான் இந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும். இது நிறைய செஞ்சுருக்கேன் இந்த நண்டு வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.